Hello viewers, welcome to B2D. இந்த வீடியோல நம்ம odd and even problem தான் சால்வ் பண்ண போறோம். Let's get into the video. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். odd or even. ஓகே. எந்த ஒரு ப்ராப்ளமே சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளத்தை வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நம்ம பாதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டதா அர்த்தம். ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்னன்னா, given a positive integer n, determine whether it is odd or even. Return true if the number is even and false if the number is odd. ஓகேவா? இதுல நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, ஃபால்ஸ வந்து ஆடோட மேப் பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் தென் ட்ரூ வந்து ஈவனோட மேப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த இந்த 2 பாயிண்ட் தான் அந்த 2 பாயிண்ட்ல இருந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வருவோம். ஓகே. n is equal to 15. That is false. ஓகே. ஃபால்ஸ்னா the odd நம்பர்னு சொல்றாங்க. ஓகேவா? The number is not divisible by 2 அப்படின்னா odd நம்பர். ஓகே. n is equal to 44. True. அப்ப இது even நம்பர். The number is divisible by 2. Thenனா it is a even நம்பர்னு சொல்றாங்க. ஓகே. கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் எதுவுமே இல்ல, 0 இல்ல. 1ல இருந்து தான் வருது. அப்ப நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கான ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணா போதும். ஓகேவா? எனக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, டிவிசிபிள் பை 2 பாக்குறாங்க. ஓகேவா? டிவிசிபிள் பை 2னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்கு. டிவிசிபிள் பை சம் நம்பர்னா ரிமைண்டர் வந்து 0 வரணும். ஓகேவா? இப்போ வந்து டிவிசிபிள் பை 2 அப்படின்னு வருதுன்னா, அப்ப டிவிசிபிள் பைன்னு சொல்றாங்கனாவே ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டின்ல இருந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. தென் வந்து இப்ப நம்ம சால்வ் பண்ற விஷயத்துக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனே பார்ப்போம். ஓகே. இப்ப என்னன்னா, ஜஸ்ட் நமக்கு என்ன புரியுதுன்னா, ரிமைண்டர் 0 வரணும். ரிமைண்டர் 0 வந்தா அது ஈவன் நம்பர். ரிமைண்டர் வேற ஏதாவது வந்தா அது ஆட் நம்பர். அதுதான் நமக்கு நல்லா புரியுது. அதுக்கு வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இஃப் த நம்பர் n வந்து கொடுத்துருக்காங்களா, n mod 2. நான் இந்த ரிமைண்டர்னு சொன்னேன்ல, ரிமைண்டர் பாக்குறதுக்கு பைத்தான்ல வந்து மாடுலோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆபரேட்டர் வச்சுதான் ரிமைண்டர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இந்த மாடுலோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே. ரிமைண்டர்னா என்னன்னே சில பேருக்கு எக்ஸாக்டா தெரியல. ஓகே. ரிமைண்டர்னா என்னன்னா, யூசுவலா இப்ப 14 இருக்கு. ஓகேவா? 14 இருக்கு 2. ஓகே. யூசுவலா என்ன பண்ணுவோம்னா 7 நாள் 14 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? 14 - 14 0. ஓகேவா? இதுதான் ரிமைண்டர். ஓகே. பட் யூசுவலா என்ன பண்ணிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடுலோ ஆபரேட்டருக்கு பதிலா டிவைட் ஆபரேட்டர் போட்டுருவாங்க. ஓகேவா? இது வந்து டிவைட் ஆபரேட்டர், தட் வந்து மாடுலோ ஆபரேட்டர். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து பிகினர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. தென் வந்து சொல்யூஷனுக்கு வருவோம். n மாடுலோ 2 வந்து ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அது ஈவன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஈவன் நம்பர் வந்து நம்ம எதோட மேப் பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ட்ரூவோட. ஓகேவா? அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. ட்ரூவை ரிட்டர்ன் பண்றோம். அண்ட் தென் ட்ரூ ட்ரூ இல்லைனாவே என்ன அர்த்தம்னா அது வந்து ஃபால்ஸ் தான். அதாவது அது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே. இப்ப நம்ம கம்பைல் ரன் பண்ணி பார்ப்போம். எஸ், கரெக்டா ஒர்க் ஆகுது. எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகுது. ஓகே ப்ரோ, அதான் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு, கிளம்பிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. இப்போ வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்காக ப்ரிப்பேர் பண்றதுனால ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் மட்டுமே போதாது.
அண்ட் ஆல்சோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் எல்லா டெஸ்ட் கேஸுமே எல்லா டைமும் பாஸே ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்டர் அப்ரோச்ச பார்ப்போம். ஓகேவா? பெட்டர் அப்ரோச் என்னன்னா பெட்டர் அப்ரோச் என்னன்னா, இப்போ வந்து நமக்கு இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இஃப் த n மாடுலோ 2 இஸ் ஈக்குவல் டூ 0னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப n மாடுலோ 2 ஈக்குவல் டூ 0 இது ஒரு கண்டிஷன். இங்க வந்து ட்ரூவா இருந்தா தான் ட்ரூவே ரிட்டர்ன் பண்ணுது. ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? இத வந்து நம்ம சிங்கிள் லைன்லயே எழுதலாம் இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன்னா, ரிட்டர்ன் n மாடுலோ 2 இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லி போட்டுறேன். லெட் மீ கமெண்ட் திஸ் ஒன். ஓகே. நம்ம 4 லைன் எழுதியிருக்கோம். இப்ப நம்ம வெறும் சிம்பிளா ஒரே ஒரு லைன் தான் எழுதுறோம். ஓகேவா? இதுவும் பார்த்தாச்சு. தென் சப்மிட் பண்றோம். எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிருச்சு. ஓகேவா? தென் ஓகே. நம்ம வந்து ஒரு கொஸ்டின வந்து இதுக்கு மேல பெட்டரா சால்வே பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே. இதுல வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஆப்டிமல் சொல்யூஷனுக்கும் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி சேம் தான். பட் எல்லா ப்ராப்ளத்திலும் சேமா இருக்காது. லிட்டில் பிட் டிஃபரன்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் பார்க்கணும் நம்ம. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 14ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? இந்த 14ன்ற நம்பர பைனரியா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 4, 8, 16. ஓகேவா? இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே. 16 விட 14 சிறுசா பெருசான்னு பார்த்தா சிறுசு தான். அப்ப 0. ஓகே. தென் 8 வந்து 8 விட பெருசு. ஓகே. அப்ப இங்க 1. ஓகே. அப்ப வந்து 8 வந்து 1 போட்டனால இங்க 8 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே. 8 மைனஸ் பண்ணிட்டா என்னன்னா 4, 4னா 6 வரும். ஓகேவா? 6ம் பெருசு தான். அதனால இங்க 1. ஓகே. இப்ப 4 போயிடும். 4 போயிட்டா 2 தான் இருக்கும். 2 வந்து ஈக்குவல். ஈக்குவல்னாலுமே ஆர் பெருசா இருந்தா அந்த இடத்துல 1 போட்டுக்கலாம். ஓகேவா? தென் 1 போட்டாச்சு. இப்ப 2 - 2னா 0 வந்துரும். ஓகே. 0 வந்து சின்னது தான். அதனால 0 போட்டாச்சு. ஓகேவா? இப்ப 14ன்ற நம்பரோட பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 0, 1, 1, 1. ஏன் ப்ரோ இந்த 0வ சேர்த்துக்க மாட்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம யூசுவலா வந்து 4, 4 பிட்டா தான் பிரிப்பாங்க. 1 to 8, 16 to 256 அப்படின்ற மாரி 4, 4 பிட்டா தான் பிரிப்பாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் என்ன பார்க்க போறோம்னா, அண்ட் ஆப்பரேஷன். ஓகேவா? சாரி அண்ட வந்து இது மாரி போடுறேன். ம். இதான் அண்ட் ஆப்பரேஷன். அண்ட் ஆப்பரேஷன்லாம் என்னன்னா, இஃப் போத் ஆர் ட்ரூனா மட்டும் தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒண்ணு ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் அண்டோட ஆப்பரேஷன்ஸ். ஓகே. இத நம்ம இந்த கொஸ்டின்ல எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு தெரியும் என்னன்னா, அண்ட் ஆப்பரேஷன் வந்து போத் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் ஆல்சோ பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. இதுல ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு ஈவன் நம்பருக்குமே கடைசி டிஜிட் வந்து 0ன்னு தான் இருக்கும். ஓகே. அதே மாரி எந்த ஆட் நம்பர் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 15 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 15 எடுக்கும்போது 1, 1, 1, 1 அப்படின்னு தான் வரும். இப்ப வந்து 5 எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 0, 1, 0, 1 இப்படிதான் அந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து வரும். ஓகேவா? இப்போ இந்த பேட்டர்ன வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா, யூனிட் டிஜிட் வந்து ஐ மீன் யூனிட் டிஜிட் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ன்னுவாங்க. இந்த இந்த இடத்துக்கு வந்து எல்எஸ்பி ஆர் அ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கடைசி டிஜிட்ட. இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இந்த கான்செப்ட்டயும் அந்த அந்த அண்ட் ஆப்பரேஷனையும் மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ வந்து 1ஓட அண்ட் ஆப்பரேஷன் பண்ணோம்னா, ஒருவேள அது ஈவனா இருந்ததுன்னா 0ன்னு வரும். ஆடா இருந்ததுன்னா 1ன்னு வரும். இதுதான் கான்செப்ட்.
ஓகேவா? இப்ப நம்ம கோடுக்குள்ள போலாம். ரிட்டர்ன் ஓகே. n அண்ட் 1 = 0, 1 பார்க்குறோம். இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அத வந்து அண்ட் 1 பண்ணும்போது யூனிட் டிஜிட் அ லீஸ்ட் எல்எஸ்பி வந்து n அண்ட் 1ன்னு பண்ணும்போது, எல்எஸ்பி வந்து 1ஆ இருந்தா மட்டும் தான் 1ன்னு வரும். மிச்ச எல்லா ஈவன் நம்பருக்குமே 0ன்னு தான் வரும். ஓகேவா? அத வச்சு தான் நம்ம இத சால்வ் பண்ணியிருக்கோம். இப்ப வந்து கம்பைல் குடுத்துக்கலாம். ஓகே. கரெக்ட்டா வருது. டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆ இந்த அண்ட் ஆப்பரேஷன் வந்து யூசுவலா இன்டர்வியூ ரவுண்ட்ல தான் கேட்பாங்க. மாடுலோ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணாம ஈவன் ஆர் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த அண்ட் ஆப்பரேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்படுற மாரி இருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோல சஜஷன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.